சார், திரு உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் சார், இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை அது ஒரு இப்போதான் கொடுத்துருக்காரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான், ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால் தான் அவர் கொடுத்துருக்காரு. அதில் நான் ஒரு குறிப்பிட்ட வரி மட்டும் நான் படிக்க விரும்புகிறேன் சார். தேர்தல் பிரச்சாரத்தில் பக்கமாக பேப்பர் வச்சு சட்டம் ஒழுங்கு பற்றி வாய் கிழிய பஞ்ச் டயலாக் பேசினவர் முதலமைச்சர் ஆனதும் டீப் ஸ்லீப் மோடுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு வரி இருக்குல்ல சார், அது கொஞ்சம் கடுமையாக எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரோ? சார், அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க உலக தமிழர்கள் அனைவருக்குமே வணக்கம். என்னன்னா, இப்போ இந்த அரசாங்கத்தை இங்க மட்டும் பார்க்கல சார், உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கத்தை, விஜயனுடைய அரசாங்கத்தை உலகம் முழுக்க பார்த்து, ஏன் அதை முதல்ல நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இவர்கள் அதை சொல்லித்தான் மக்கள்கிட்ட வந்து, இவர் யாரு தெரியுமா, ஏற்கனவே எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு, எப்படி போனாரு தெரியுமா, எல்லா வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்காருன்னு சொல்லிதான் பிரச்சார நேரங்கள்ல கடுமையான பல்வேறு விஷயங்களை செய்தார். இன்றைக்கு நீதிமன்றத்துல கூட ஒரு வழக்கு ஒண்ணு வந்திருக்கு. சின்ன பசங்களை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் அந்த தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, கடுமை காட்டி இருக்கிறாரா? நான் இந்த அறிக்கையை படிச்சு பார்க்கும்போது என்ன இவ்வளவு மென்மையா போட்டிருக்காரு அறிக்கை, இன்னும் கடுமையா பேசி இருக்கணுமே. ஏன்னா தினம் தினம் கொலைகள் சார், தினம் தினம் கொலைகள், தினம் தினம் நீங்க 10 வயசு ஆரம்பிச்சு 60 வயசு வரைக்கும் உள்ள எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும், பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லித்தான் இவர் வந்தார். எல்லாருக்கும் நான் பாதுகாப்பு, குறிப்பாக பெண்களுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆரம்பிக்கிறேன்னாரு. இன்னைக்கு ஏன் சார், என்ன சார் நல்ல நாளா இல்லையா சார், ஏன் சார் சொல்லிட்டு எங்கன பண்ணாரு சார்? இன்னைக்கு போய் என் தம்பி ஜெகதீஷ் வீட்டு விசேஷத்துக்கு போறாரு, பட்டு வேட்டி பட்டு சட்டையில. இதெல்லாம் இப்ப தேவையா சார்? நாடு இருக்கிற நிலைமையில, தமிழ்நாடு இருக்கிற நிலைமையில இது அவசியமா? அவருக்கு அசிங்கமா இல்லையா? பேச மாட்டேங்கிறார். எப்ப வாய் திறப்பார்? விஜய் அவர்கள் என்றைக்கு முதலமைச்சராக அமர்ந்தாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சொன்னார் பாருங்க, ஸ்லீப் மோடுக்குன்னு, சைலண்ட் மோடுக்கு போயிட்டார் சார் அவரு. இப்போ இங்க நடப்பது விஜயனுடைய ஆட்சியா அல்லது ஷேடோ முதல்வராக செயல்படுகிற நம்ம மரியாதைக்குரிய அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ஆதவுடைய நிர்வாக தரவில் நடக்கிற ஆட்சியான ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது. ஏன் வருதுன்னா, எல்லா துறைகளுக்கும் அவர்தான் பதில் சொல்றார், எல்லா கேள்விகளுக்கும் அவர்தான் பதில் சொல்றார். பேச வேண்டிய நபர் சார். நாடே பார்த்துட்டு இருக்கு, இந்தியாவே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இடம் டெல்லிக்கு போறார். இவர் முதலமைச்சராக வந்த பிறகு முதல் முறையாக அரசு முறை பயணமாக டெல்லிக்கு போறார். எத்தனை அரசு அதிகாரிகளை கூட்டு போனார், எந்த அமைச்சர்கள் கூட போனாங்க? அங்க போனார், அங்க ஒட்டுமொத்த நாடே தமிழ்நாட்டு சார்பாக இவர் என்ன சொல்ல போறாருன்னு காத்திருந்தது. பேசினாரா? வாய் திறந்தாரா? அறிக்கையா படிப்பாருன்னு சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர். அந்த 2 பக்கம் அறிக்கை கொடுத்திருக்காரு, ஒரு 4 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அட்லீஸ்ட் 4 கோரிக்கையாவது அங்க நின்று படிச்சிருக்கலாம் இல்லையா? அங்கே ஆங்கிலத்துல கேள்வி எழுப்பல சார், ஹிந்தியில கேள்வி எழுப்பல. அங்க இருக்கிற நண்பர்கள், நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, டெல்லியில இருக்கிற நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள், தமிழ்ல கேள்வி எழுப்புறாங்க. சார், பிரதமரை பார்க்க போறீங்களா, என்ன ரீசன் சொல்லுங்க, ஒரு மரபு இருக்கு சார், பேசிட்டு போங்க சார்னு கத்துறாங்க. அது கத்தும் போது எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, கரூர்ல இருந்து அவர் வந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஏர்போர்ட்ல கேட்டாங்க பாருங்க, விஜய் சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க, பதில் சொல்லிட்டு போங்கன்னு போது என்ன வேகத்தில் ஓடினாரோ அதே வேகத்துல, அப்ப அவர் முதலமைச்சர் இல்ல சார், அப்ப வந்து ஒரு கட்சி தலைவர், இப்ப அவர் தான் முதலமைச்சர். அவர் என்ன பேசினாலும் அது ஆவணங்களில பார்க்கப்படும். ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக தலைநகர்ல போய் பேச வேண்டிய ஒரு வாய்ப்பை ஏன் தவற விட்டார் விஜய் என்று ஒரு பத்திரிகையாளர் தான் கேள்வி கேட்கிறேன் நான். இதை இங்கே பேசுவதை விட வேற எங்க பேச போறீங்க நீங்க? இன்று வரை ஊடகத்தை சந்திக்கல. சரி, ஊடகத்தை சந்திக்க வேணாம் சார், நீங்க ஏதோ ஒரு மாற்று அரசியல் பண்றீங்க. என்ன மாற்று அரசியல் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும்? உங்க அமைச்சர்கள் ஆய்வுக்கு போறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் சொல்லுங்க சார், நீங்க ஊடகத்துல ரொம்ப வருஷமா இருக்கீங்க, இதை பார்த்து கொண்டிருக்க பல கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க. துணை சபாநாயகராக ஒருவர் இருக்கார், அவர் பேர் ரவிக்குமார். துணை சபாநாயகர் அல்ல சபாநாயகர் ஆய்வுக்கு போய் எங்கன்னா பாத்திருக்கீங்களா? இதுவரை ஏதோ ஒரு சம்பவம் பார்த்திருக்கீங்களா? நம்முடைய துணை சபாநாயகர் ஆய்வுக்கு போறாரு சார். எங்க போறாரு? மக்களுடைய பிரச்சனையா இருக்க ரேஷன் கடைக்கு போறாரா, இல்ல ரோடு பிரச்சனைக்கு போறாரா, அல்லது குடிநீர் பிரச்சனைக்கு போறாரா? அங்கெல்லாம் போல சார் ஆய்வுக்கு. சரக்கு கடைக்கு ஆய்வுக்கு போறார். அவர் மதுவிலக்கு அமைச்சரா? அங்கே போய் சரக்கு பாட்டில் எல்லாம் எடுத்து இது என்ன விலைக்கு வித்தீங்க, இந்த சரக்கு என்ன, அந்த சரக்கு என்னன்னு சரக்கு பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஆய்வுக்கு போனதை நான் தப்பா சொல்லல, அவருடைய மரியாதை என்ன? துணை சபாநாயகர், அவர் ஆய்வுக்கு போக வேண்டிய இடமா அது? அப்ப இது பூராவும் ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது. எல்லா அமைச்சர்களும் கூடவே ட்ரோன் கொண்டு போறாங்க,
கூடவே 4 கேமராமேனை கூட்டு போறாங்க. எல்லாம் ரீல்ஸ் மட்டும்தான். இப்ப ஒரு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், முதல் பெண் அமைச்சர்னு ஒரு பெரிய பொய்ய பரப்புனாங்க சார். ஏற்கனவே நிறைய பேர் பெண்கள் அமைச்சரா வந்துட்டாங்க சார். இங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்க. அந்த பெண் அமைச்சர் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு தொழில் அதிபர்களை ஈர்க்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறாங்க, ரீல்ஸ். அப்படி போட்டுட்டா எல்லாரும் கிளம்பி வந்து தமிழ்நாட்டுல வந்து பண்ணிடுவாங்களா சார்? எல்லா தொழிலையும் தொடங்கிடுவாங்களா? நம்முடைய தொழில் இங்கே ஆரம்பிக்க வேண்டிய தொழில் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. பல நிறுவனங்கள் ஓடுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஸ்டேபிளா இல்ல, முதலமைச்சர் ஸ்டேபிளா இல்ல, அவர் பேச மாட்டேங்கிறார், செயல்பாடுகளும் சொல்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. எப்படி தேர்தல் பிரச்சார நேரங்கள்ல அனுமதி வாங்கிவிட்டு அனுமதி தரலன்னு பொய் சொல்லிவிட்டு அனுமதியை ரத்து பண்ணிட்டு அதற்கு காரணம் திமுகன்னு பழி போட்டாரோ, அதே வேலையை இன்னைக்கு முதலமைச்சராகவும் செய்றார். அறிவித்தது சிங்க பெண்கள் அதிரடிப்படை இன்று தொடங்குவதாக. அதை ஏன் ரத்து செய்தார் என்ற கேள்விக்கு யார் விடை சொல்லுவார்? சரி, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சார். சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு டிஜிபி இல்ல, கடந்த காலங்கள் அப்படி நடந்தது இப்படி நடந்தது பேசினார். விளாத்திக்குளம் பெண் ஒரு குழந்தை மரணம் குறித்து, கொலை குறித்து ஆவேசப்பட்ட மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்ம சிஎம் அவர்கள் எப்ப சார் வாய் திறப்பாரு? இப்ப 10 வயசு குழந்தை மட்டுமா, எத்தனை தினம் தினம் கொலை சார். இன்னைக்கு வந்து கடலூர்ல ஒரு பெண் 11 மணி வரைக்கும் அந்த பெண்ணோட மொபைல் வந்து ஆன்ல இருந்துதான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி கொல்லப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு அடையாளம் தெரியாத புதைக்கப்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு அப்ப எந்த லெவல்ல இருக்குன்னு யோசிங்க. அப்ப இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் நான் வாய் திறக்க மாட்டேன், நான் பட்டு வேட்டி பட்டு சடையில பங்கன் போயிட்டு வருவேன், தமிழ்நாடு எக்கடி கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவேன், குதிரை பேர ஆட்சின்னு சொல்றது மட்டும் இல்ல, இங்க சோபா மாடல் ஆட்சி, கழுதை பேர ஆட்சி. நான் சொல்லல, இதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன டயலாக். இதெல்லாம் நீங்க வந்து இது மட்டுமா சார் செய்யறாங்க? இன்னும் எத்தனையோ சம்பவங்கள். எதற்கும் வாய் திறக்காத முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்போது வாய் திறப்பார்? ஏன்னா பக்கம் பக்கமா படிச்சது மட்டும் இல்ல, நல்லா மக்கப் பண்ணி பேசுவார். அவர் மிகச்சிறந்த நடிகர், அதுல மாற்று கருத்தே இல்ல. சிஎம் ஆன பிறகும் ஏன் சார் நடிக்கிறார்? இயல்பா இருக்க தெரியாதா? எப்ப முதலமைச்சராக செயல்படுவார்? அது மட்டும் எனக்கு யார் மூலமாக கேட்டு சொல்லுவீங்க? எந்த பதிலும் வரமாட்டேங்குது. ஊடகத்தின் வாயிலா கேட்கிறேன், தயவு செய்து தமிழ்நாடு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. இன்றைக்கு மாற்றம் நடக்கும்னு நினைச்சுதான் பல பேர் வந்து புள்ள சொன்னா, பேத்தி சொன்னா, பேரன் சொன்னான்னு ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஏமாற்றத்தோடு ரோட்டுக்கு வீதிக்கு இறங்கிட்டாங்க. கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, கழிவுநீர் பிரச்சனை, ஏராளமான பிரச்சனைகள். இதெல்லாம் இன்று வரை தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அவங்க கட்சிக்காரங்களே பிரச்சனை பண்றாங்க. திருவண்ணாமலை வேட்பாளர், தாவேகா வேட்பாளர் எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு, நீங்க செய்யறது தப்புங்க, விவசாயிகளுக்கு என்ன சொல்லி ஓட்டு வாங்கினீங்க, எல்லாம் இலவசமா தள்ளுபடி பண்ணுவேன் நீங்க. இன்னைக்கு அதுலயும் ஏமாற்றம், மாற்றம் இல்ல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார், பேச வேண்டியது நிறைய இருக்கு.